Daily. Taste the Daily. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் திமுக கூட்டணி அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த சூழலில் சமீப காலமாக அந்த திமுக கூட்டணியில் வந்து சலசலப்புக்கே பஞ்சமில்லாத அளவுக்கு நிறைய வார்த்தை மோதல்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கரூரில் ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் நடக்கிற அந்த கண்டனமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, ஆனால் சமீப காலமான்றீங்களே, இதுக்கு முன்னால் சண்டே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, சமீப காலமாக ரொம்ப அதிகமாக இருக்குன்றேன். இப்போதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றீங்க. எனக்கு எப்பவுமே அது அப்படி தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா பழைய சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் பேசுனதை விடவா, இதே ஜோதிமணி கடந்த காலங்களில் பேசுனதை விடவா எல்லாருமே பேசியிருக்காங்க. அழகிரி பேசியிருக்காரு, எல்லாருமே பேசியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுக காங்கிரஸ் உறவில் ஏற்பட்ட சிக்கலோ அல்லது ரெண்டு பேரும் நீ பெரியவனா நான் பெரியவனா யுத்தமோ இல்லை. திமுக வந்து காங்கிரஸை அழிக்க நினைக்கிறது, அதனுடைய எதிரொலி தான். ஏன்னா கரூர் நகர திமுகவினுடைய மகளிரணி தலைவி கவிதா, அந்த அம்மாவை காங்கிரஸ் மகளிரணி தலைவி கவிதாவை வந்து திமுகவில் சேர்ந்ததா செந்தில் பாலாஜி அவர் ட்வீட் பண்ணுறாரு. அதை பண்ணதில் அந்த ஃபோட்டோ போடுறாரு. ஃபோட்டோ போட்டு கீழே கரூர் நகர காங்கிரஸ் தலைவி திமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டார்னு போடுறாரு, சேர்ந்து கொண்டாருண்டு. இதை பார்த்த உடனே தான் ஜோதிமணி ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கூட்டணி தர்மன்றது, நாங்கள் மட்டும் அமைதியாக இருப்போம், நீங்கள் இது வேணால் செய்வீங்க, எங்கள் கட்சியிலேருந்து ஆளை பிடிப்பீங்க, நாங்கள் கம்முன்னு இருக்கணுன்றது கூட்டணி தர்மம் இல்லை. அது ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் கூட்டணி தர்மம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் என்ன கூட்டணி தர்மம்னு உங்களுக்கு ஊஜா தூக்க வைக்கிறீங்களோ அதே கூட்டணி தர்மம் எங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எங்ககிட்ட எங்கள் ஆளை கொண்டு போய் பதவி கட்சியில் சேர்க்கறது வந்து எங்களுக்கு செய்கிற துரோகம், எங்களை வந்து நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இது போன்ற அவமதிப்புகள் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இதை நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். இது வந்து கூட்டணிய கொள்கை அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு எல்லாமே சரியாக இருக்கணும். நீங்கள் அதை தவறு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அது மட்டும் அதோடு நிறுத்தியிருந்தாங்கலாம் கூட பரவாயில்ல. அவங்க இதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய நிலை வரும். நாங்களும் திமுகவிலேருந்து காங்கிரஸுக்கு ஆளை பிடிப்போம் அப்படின்னு சொன்னதோடு இருக்காமல் இதை தமிழ்நாடு கம்முன்னு அமைதியாக வேடிக்கை பார்க்குற செல்வ பெருந்தகை இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும், முதலமைச்சர் கூட்டணியினுடைய தலைவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், இங்க ஜோதிமணி அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும் அப்படின்றாங்கல்ல, அதை எதை மீன் பண்ணி சொல்றாங்க? அவங்க செல்வ பெருந்தகை கூஜா தூக்கிட்டு கம்முன்னு இருக்காதீங்க, இல்லைன்னா நான் செய்வேன்றாங்க. அதுக்கு உடனே எதிர்வினை என்ன ஆற்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த கவிதா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி நகர தலைவி இல்லை அப்படின்ட்டு யார் அறிக்கை, காங்கிரஸ் கட்சியினுடைய மகளிரணி தலைவி இல்லை என்று அசினா சையத்னு மாநில மகளிர் காங்கிரஸ் மகளிரணி தலைவராக நியமிக்கப்பட்ட சமீபத்தில் நியமிக்கப்பட்டு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே காங்கிரஸில் இல்லை அவங்க, அதனால் அவங்க திமுக. அப்போது செந்தில் பாலாஜி இப்போ தப்ப போட்டாரா? செந்தில் பாலாஜி தான் உடனே என்ன பண்ணாரு, அந்த ட்வீட்டை எடுத்துட்டாரு. இப்போ அது இல்லை. அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னா ஜோதிமணி ஏன் கண்டனம் தெரிவிக்கணும்? அதுதான், ஜோதிமணி காங்கிரஸ் தலைவின்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து எதிர்வினை ஆற்றணும்னு சொல்கிறாங்க. இதை காங்கிரஸ் தலைவி திமுகவில் சேர்ந்தாருன்னு சொல்லி செந்தில் பாலாஜி பதிவு போடுறாரு. ஓகே சார், இந்த விவகாரம் இருக்கட்டும். இப்போ அவர் சேர்த்தாரு, இவங்க கண்டனம் போட்டாங்க, அது இருக்கட்டும். இப்போ இது ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையிலான அந்த ஒரு மோதல் வந்து திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையிலான மோதலா நீங்க சித்தரிக்க நினைக்கிறீங்களா? நீங்க தவறா பாக்குறீங்க. இததான் அவங்க காங்கிரஸ் என்னவோ செல்வ பெருந்தகைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி, காங்கிரஸுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி, இது ஏதோ செந்தில் பாலாஜியும்
ஜோதிமணியும் வழக்கமாக மோதிக்கிறது மாதிரி மோதிக்கிறாங்கன்றது இல்லை. ஓகே, இது என்னன்னா அவங்க கேட்டது காங்கிரஸ் கட்சியிலேருந்து எப்படி நீங்கள் ஆளை வந்து திமுகவில் சேர்க்கலாம், அப்போ தோழமைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே கொள்ளடிப்பீங்களா, தோழமைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சா வீட்டில் இருக்க பொருளை திருடிட்டு போவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க காங்கிரஸ் கட்சியே இல்லைன்றாங்க. ஓகே, இப்போ இல்லைன்னு சொன்ன உடனே இவர் வந்து அந்த பதிவை நீக்கிறாரு. அவங்க சேர்ந்தாங்கன்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வெளியிட்ட பதிவை நீக்கிட்டாரு. இதுதான் நடந்தது. இது எதை காட்டுதுன்னா, காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை போல எதை செஞ்சாலும் அமைதியாக இருக்கும், நம்ம யாரை வேணா சேர்க்கலாம். செல்வ பெருந்தகை வந்து திமுகவினுடைய என்ன பினாமி வந்து காங்கிரஸில் தலைவராக இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியிலேருந்து எல்லாரையும் திமுகவுக்கு அனுப்பிவிட்டு அடுத்த தேர்தலில் ஈரோட்டில் வந்து இவிகே இளங்கோவன் இறந்த உடனே அந்த தொகுதியை காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுக புடுங்கின்னு போனது போல வருகின்ற தேர்தலில் அதிகமான இடங்களை வந்து காங்கிரஸுக்கு தராமல் குறைஞ்ச இடங்களை தர்றதுக்கு அதுக்கு முன்னே அந்த கட்சியில் இருக்கிற கம்மியான இடங்கள் தான் சார் தந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் கம்மியாக தந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்க, நாங்கள் தான் திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சி, ஆக காங்கிரஸுக்கு விட எங்களுக்கு கூடுதலாக தரணும், எங்களுக்கு 6 இடம் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏற்கனவே திருமாவளவன் சொல்லியிருக்காரு, ஒரு 4 ஓட்டு திமுகவுக்கு வந்தால் அதில் 1 ஓட்டு எங்கள் ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆக 4ல் 1 பங்கு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு வன்னி அரசு அடிக்கடி சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அதிக தொகுதிகள் வேணும்ன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. கேட்கறது இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா சார், இல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அதிக தொகுதி கேட்கறது எல்லாரும் கேட்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸுக்கு கொடுத்ததை விட அதிகமா எங்களுக்கு தரணும்ன்றாங்க. வன்னி அரசனுடைய அறிக்கையும் எல்லா கட்சிகளும் கேட்கதானே சார் செய்வாங்க. அவங்க கட்சிக்கு கூடுதல் இடம் வேணுங்கிறது அவங்களோட விருப்பம் தானே. அவங்க கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. சொல்றது எனக்கு புரியுது. அவங்க சொல்றது என்னன்னா, காங்கிரஸை விட நாங்க பெரிய கட்சி, எங்களை விட காங்கிரஸ் குறைவா இருக்கு, அவங்களுக்கு கொடுத்த சீட்டை விட எங்களுக்கு அதிகமா கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அதாவது நீ உங்க இடம் கேட்கறது உரிமை, ஆனால் ஒரு கட்சியை வந்து இது ஒன்று அவங்கள விட நாங்கள் அதிகமாக இருக்கிறோம், எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறது வந்து அவங்க இப்போ காங்கிரஸை பலகீனப்படுத்துறதுல முடிவில் இருக்காங்க. அதுதானே ஈரோட்டில் செஞ்சாங்க. ஈரோட்டில் அவங்க கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று இடைத்தேர்தலையும் வெற்றி பெற்ற அந்த தொகுதி இவிகே இளங்கோவனுடைய மரணத்திற்கு பிறகு திமுக போட்டிட்டதில்லை. அப்போ செல்வ பிறந்தகை தங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுத்துட்டு சலாம் போட்டுக்கிட்டு கூஜா. என்னோட கேள்வி என்ன சார், இப்ப ஒரு நிர்வாகி வந்து காங்கிரஸ் வந்து இப்ப திமுக இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸுமே வலுவிழந்து போயிடும், இல்ல திமுக காங்கிரஸ வலுவிழக்க செய்யுது அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, அவங்க ஜோதிமணி தன்னுடைய தொகுதி, அதுவும் அவங்க ஊரு, அங்கே இருக்கிற மகளிர் அவங்க காங்கிரஸில் இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அந்த நகரத்தினுடைய காங்கிரஸ் தலைவியை வந்து திமுகவில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு, அவங்க திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க, திமுகவுக்கு தான் வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்க காங்கிரஸினுடைய பிரதிநிதியாக இருந்து வேலை செய்ய போகிறாங்க. அவங்க நேரடியாக திமுகவில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? விருப்பம்னா கூட ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த கட்சியை பலகீனப்படுத்திட்டு செந்தில் பாலாஜி அதை சேர்க்க சொல்ல, அப்போ நாளைக்கு திமுகவில் வந்து ஒருத்தர் காங்கிரஸ் சேர்த்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. அவங்க ஒரு பரஸ்பரம் ஒரு நம்பிக்கை, அது மாதிரி அவங்க சேர்ந்தா கூட நம்ம தோழமை உறவு பாதிக்க நீங்கள் சேராதீங்கன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் சேர்ந்துட்டு அதை வந்து பதிவை போட்டு அதை வந்து ட்விட்டரில் வந்து வெளிப்படுத்திட்டு அந்த ஃபோட்டோவை போட்டிங்கன்னா அப்போ காங்கிரஸ் அங்கே ஒன்றும் இல்லைன்னு ஆகுது இல்லை. அப்போ அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு பலகீனமாக மாறுது. அதனால் அவங்க கேட்குறாங்க, இதை வந்து தொடர்ந்தீங்கன்னா நாங்களும் செய்வோம்னு சொல்கிறாங்க. அதாவது அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்க, காங்கிரஸை விட எங்களுக்கு கூடுதலாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டும் கோயின்சைட் ஆகுது இல்லை. ஆக ஏதோ ஒரு திட்டமிடல் காங்கிரஸை தேர்தலில் இவங்க வந்து சிறுமைப்படுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கிறது இதுதான் சார் சந்தேகம். இப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் போதா இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு வந்து அதிக தொகுதிகள் வேணும்னு கேட்கும் போதா இருக்கட்டும், எதிர்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றீங்க, திமுக காங்கிரஸை விழுங்க போகுது அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? நாங்கள் விழுங்கிடுச்சுன்னே சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விழுங்கிடுச்சுன்னே சொல்லுவேன். ஏன்னா எதன் அடிப்படையில்னா தேவையே இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒதுக்கின தொகுதி 5 ஆண்டுகளுக்கு கூட்டணி ஒப்பந்தப்படி காங்கிரஸுக்குரிய தொகுதி ஈரோடு. ஓகே, அதையே இவங்க காங்கிரஸ் கிட்ட இருந்து பிடுங்கினாங்க.
ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு. அவங்க வேட்பாளர் இல்லை, நான் வேண்டாம், நீங்கள் போட்டிடுங்கன்னு சொன்னாங்களா? 5 ஆண்டுகளுக்குரிய பதவி அவர் இடையில இறப்பு வந்துடுச்சு. அதனால அந்த 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 கட்சிக்கு தானே கொடுக்கணும். இப்போ இடைத்தேர்தலில் வந்து இடஒதுக்கீடு வர சொல்ல, இப்போ காங்கிரஸ் எத்தனை இடம் இருந்ததுன்னா ஒரு இடம் குறைஞ்சி தானே வரும். இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் அது அடிப்படும் இல்லை. ஆக காங்கிரஸை வந்து தொகுதி குறைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் பலகீனமா. அதை பத்தி காங்கிரஸ் கட்சி எதுவும் கேட்கலையே சார். இப்ப எதிர்கட்சி நீங்க தானே அதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கும் போது, அப்ப எதிர்கட்சி வந்து திமுக காங்கிரஸுக்குள்ள ஒரு பிளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு இல்லைங்க நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறீங்களா? நான் நேரடியா சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் உறுதியா சொல்றேன், செல்வ பெருந்தகை திமுகவினுடைய பிரதிநிதியான தவிர காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதி இல்ல. அவரும் கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்லாம் கேட்டிருக்காரு சார். ஏங்க அவர் மற்றவங்களுடைய குரலை வந்து எதிரொலிக்கல. அவர் திமுகவுக்கு ஒரு இப்போ மற்ற கட்சியெல்லாம் கேட்குறாங்கல்ல, அதுக்கு ஒரு மாற்று கேட்குறார ஒழிய செல்வ பெருந்தகை இன்னைக்கு வந்து நான் சொல்ற எழுதி வச்சிங்க, செல்வ பெருந்தனுடைய பேக் ரெக்கார்டு மொத்தத்தையும் பார்த்தவங்களுக்கு தெரியும். செல்வ பெருந்தகை நாளைக்கு காங்கிரஸ் திமுக உறவு இல்லைன்னா திமுகவில் போய் நிற்பார். ஓகே, அந்த அளவுக்கு அவர் திமுகவினுடைய பினாமியா மட்டும் இல்லை, திமுக தான் அவருக்கு வந்து இன்னைக்கு இந்த தலைவர் பதவியை வாங்கி கொடுத்ததுன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அழிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்த பிறகு தானே இவர் அழகிரி இருக்க வரைக்கும் தலைவர் அந்த ஈரோட வந்து வாங்கியிருக்க முடியுமோ? அழகிரி இருந்தால் நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார். எனக்கு இவர் வேண்டியவர் அவர் வேண்டாதவர் இல்லை. அவர் தன்னுடைய கட்சி மேலே அவருக்கு பற்று இருக்கு, அந்த கட்சியால் உருவாக்கப்பட்டவர், உருவானவர். ஆனால் இவர் இல்லை, திமுகவினுடைய பின்னணியில் உருவானவர். இவர் வந்து அண்ணா திமுக ஆதரவோட விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்று 2 பிரதிநிதி, நான் முடிச்சிடறேன், ஒன்று ரவிக்குமார், இன்னொன்று செல்வ பெருந்தகை முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அண்ணா திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று போகிறாங்க. அங்க போன உடனே திமுக ஜால்ரா தட்டினவர் இல்ல சார். இப்ப உங்களோட வாதத்துப்படியே இப்ப திமுக கூட்டணி கட்சிகளை விழுங்குது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை நம்பி தானே ஒவ்வொரு தேர்தலையும் திமுக சந்திச்சுட்டு வருது. இங்க கூட்டணி கட்சிகளை நம்பி சேர்ந்தது. இவங்க கூட்டணி கட்சி ஆன உடனே இவங்க சுயத்தை எழுந்துட்டாங்க. அவங்களுடைய துணை அமைப்பு மாதிரி இவங்க கட்சியை மாத்திட்ட பிறகு ஜனங்க கிட்ட போய் இவங்க திமுக பின்னணியில தான் போய் சந்திக்க முடியுமே தவிர நேரடியாக காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டம் நடந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு போராடி வெற்றி பெற்றது, இந்த ஆட்சி எதிர்த்து குரல் கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆட்சிக்கு எதிராக அவங்களாவது ஏதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் டிராமா பண்ணின்னு இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இந்த மற்ற கட்சிகள் எதுவுமே அவங்க இந்த 5 ஆண்டுகளாக 4.5 ஆண்டுகளாக தங்களுடைய பணியே மறந்துட்டாங்க, போராட்ட குணத்தை இழந்துட்டாங்க. அவங்க வந்து திமுகவுக்கு கூஜா தூக்குறது, அதுவும் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு இன்னைக்கு எல்லா வகையிலும் அவங்களுடைய கூஜாக்களாக அடிமைகளாக மாறிட்டதுனால இவங்க வந்து இந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து பின்னால தான் போக முடியுமே தவிர இவங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, கட்சி விட்டு போயிட்டாங்க. அடுத்த சுற்றுல பேசுவோம். நன்றி. ஆவடிக்குமார் சார், கூட்டணியில விரிசல் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்துதா? கள நிலவரம் அப்படிதான் இருக்கா? நான் ஆரம்பத்திலேயே சொன்ன கூட்டணியில விரிசல்லாம் கிடையாது, கூட்டணியே கிடையாது. இது நீங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவங்க நகர மகளிர் காங்கிரஸ் தலைவி இல்லைன்னு சொல்லி அசினா சையத் சொல்றாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னால் 5 வருஷம் அவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க. அதனால தான் ஜோதிமணி அதை சொல்கிறாங்க. அது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூரில் அவரை தவிர அவர் திமுகவில் இருக்கிறதுனால வேற கட்சியே இருக்கக்கூடாது, கரூர்ல காங்கிரஸை காலி பண்ணுன்றது ஒரு லட்சியம். அது வந்து செந்தில் பாலாஜியினுடைய நோக்கு. ஆனால் திமுகவுக்கு இது கூட, நான் உறுதியாக சொல்கிறேன், எல்லா காலங்களிலும் திமுக கூட ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்ததுன்னா ஒன்று அந்த கட்சியை உடைப்பாங்க, அது வெளியே போக சொல்ல, அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர்களை இவங்க திமுகவில் சேர்த்துப்பாங்க. அதுக்கு உதாரணம் மணலி கந்தசாமி. திமுக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, ஒற்றுமையான கட்சி, கொள்கை பிடிப்புள்ள கட்சி, அந்த கட்சியை உடைச்சது. ஆனா நீண்ட காலம் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியை திமுக தான் உடைச்சது. கருப்பையா மூப்பனார் தலைவராக இருக்க சொல்ல, அதுக்கு பிறகு ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி தேசிய தலைமை வந்து முடிவு எடுக்க சொல்ல, அதிமுக கூட்டணி அமைக்க சொல்ல, இவங்க வந்து அதை உடைச்சாங்க. நான் சப்ஜெக்ட் பேச சொல்ல குறுக்க தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குனது திமுக தான். அப்பதான் அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சது. காங்கிரஸ் இதுதான் இன்னைக்கு கடந்த தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி சேர்ந்த
மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு காணோம். சின்னம் போச்சு, பதிவே போச்சு. கொங்கு மக்கள் கட்சி போச்சு, வேல்முருகனுடைய அந்த வாழ்வுரிமை கட்சி போச்சு. இப்படி இந்த சேர்ந்த கட்சியில ஒரு 5-6 கட்சி காலி. இந்த காங்கிரஸ் கட்சி நீங்க சொன்னது போல மரியாதைக்குரிய முருகையன் அவர்கள் சொன்னது போல தாவேகா கூட போச்சுன்னா காங்கிரஸ் கட்சி உடையும் செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு அணி திமுக ஆதரித்து ஒரு கட்சி உருவாகும். இல்ல அப்போ இப்ப காங்கிரஸ் கட்சி நாங்க வலுவா இருக்கோம் அப்படின்னு வேற ஒரு வலுவாலாம் இல்லைங்க, வலுவிழந்து இருக்கோம் அப்படின்னு வேற ஒரு ஆப்ஷன் தேடுறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். காங்கிரஸ் வந்து நாங்க வலுவிழந்து இருக்கோம் அப்படின்னு வேற ஒரு ஆப்ஷனை தேடுறாங்கன்னா மீதி இருக்க விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் அவங்க ஏன் குரல் கொடுக்குறாங்க? நான் சொல்றேன், நீங்க வலுவிழந்ததெல்லாம் வந்து பலமா இருக்கவங்க தான், போராடுகின்ற ஆற்றல் உள்ளவங்களுக்கு தான். இவங்க போராடுகின்ற ஆற்றல் இல்லை, இவங்க கையேந்துகின்ற நிலையில 4.5 வருஷமா கட்சியை நடத்திட்டு இப்போ போய் அவங்க கிட்ட வந்து உரிமை பேசினாங்கன்னா அவங்க அறிவாலயம் வாசல்ல பிச்சை பாத்திரத்தை வச்சுட்டு இத்தனை நாள் காத்திருந்துட்டு இன்னைக்கு போய் போராடுகின்ற உரிமை அவங்க போராடினாங்களா எப்படி ஏத்துப்பாங்க? அதனால திமுக சொல்றதை ஏத்துக்கிறத தவிர இவங்க வேற வழி இல்லை. இவங்க வேற ஏதாவது முடிவு பண்ணா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சீட்டு கேட்கறவங்களாம் திமுக பக்கம் இருப்பான். தொண்டர்கள் வேணா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முருகையன் போல. நன்றி.